பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இன்னைய வரைக்கும் நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நடந்த சீசன்லயே இந்த சீசன் தான் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான சீசன் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். பிக் பாஸ் எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல இப்ப செல்போன்ன்றது நம்ம டெய்லி உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு 100 நாளைக்கு செல்போன் இல்லாம, நம்ம சொந்த பந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இல்லாம, டிவி இல்லாம, ரேடியோ இல்லாம, ஒரு வீட்டுல தனியா ஒரு 20 பேர், அந்த 20 பேர் கூட பாத்தீங்கன்னா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இதுக்கு முன்ன தொடர்பு இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை தான் செலக்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. அப்போ அவங்களோட இயல்பான குணம் அப்படின்றது வெளி வரத்துக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. ஒரு 2-3 நாள் தான் யாராக இருந்தாலும் கொஞ்சம் அமைதியா பேசுவாங்க, பழகுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய கோபங்களாகட்டும், சந்தோஷமாகட்டும், எப்படி இயல்பா இருக்கு அதை பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுனால தான் பிக் பாஸ் நிகழ்ச்சி எல்லாருமே தொடர்ந்து பார்த்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய சீசன்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்ன நடந்த பிக் பாஸை பார்த்துட்டு, ஓ இதுல இப்படி பண்ணாதான் வெளியே தெரிய முடியுமோ, ஓ இப்படி பண்ணாதான் நமக்கு வந்து வெளியே ப்ரோமோல காட்ட முடியுமோ அப்படின்றது ஒவ்வொரு சீசன்லயுமே பார்த்து 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிடுச்சு. முக்கியமா இந்த பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்றது ஹிந்தி பிக் பாஸ், மலையாள பிக் பாஸ், கன்னட பிக் பாஸ், தெலுங்கு பிக் பாஸ், எல்லா பிக் பாஸையும் நல்லா கரைச்சி குடிச்சிட்டு என்ன பண்ணா டெய்லி ப்ரோமோல வரலாம், என்ன கண்டென்ட் போட்டா 100 நாளைக்கு அங்க அழகா இருக்கலாம், டைட்டில் வின் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு தான் வந்திருக்காங்க. ஓகே, நீங்க நல்லா பண்ணணும்னு வந்தீங்க, அதை கரெக்டான கண்டென்ட்டா பண்ணா பரவாயில்ல. உள்ள இருக்கக்கூடிய நீங்க பண்ணக்கூடிய விஷயங்களை வெளியே இருக்கவங்க நாங்க முகம் சுழிச்சிட்டு பாக்குற மாதிரி இல்லாம பண்ணியிருந்தா போதும். ஆனா அப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும். இந்த சீசன் ஃபுல்லா ஓடுறதுக்கான முக்கிய காரணமே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்வதி கம்ருதீன் தான். அவங்க பண்ணக்கூடிய கண்டென்ட்லாம் நல்லா இருக்குன்றதுக்காக பாக்குறது கிடையாது யாரும். இதுங்களோட பிரச்சனை இன்னைக்காவது சால்வ் ஆயிடுமா அப்படின்னு தான் பாக்குறாங்க. ஆனா இன்னைய வரைக்கும் ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு தான் இருக்காங்க 2 பேருமே. அதுவும் இப்போ முக்கியமா கம்ருதீன் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, நம்ம இது மாதிரிலாம் பண்ணா மக்களோட ஓட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு அவரே வந்து ஆப்பு வச்சிருக்காரு அப்படின்றது அவருக்கு தெரியல. நீங்களே சொல்லுங்க, பார்வதி கம்ருதீன் இந்த வீட்டுல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வேற என்ன கண்டென்ட் இருக்காங்க உள்ள ஓட்டுறதுக்கு? ஒண்ணுமே கிடையாது. அதனால தான் அவங்க 2 பேரையும் இது வரைக்கும் வெளியே அனுப்பாம எப்படியாவது இந்த சீசனை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசனை நடத்திட்டு இருக்காங்க. நான் சொல்றது கரெக்டா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. கம்ருதீன் என்ன வேலை பண்றாரு பாருங்களேன். ஒவ்வொருத்தர்கிட்டயும் தனித்தனியாவே போய் பார்வதி அந்த பேட் டச் அப்படின்ற வார்த்தையை சொன்னதையே திரும்ப திரும்ப எல்லார்கிட்டும் பதிவு பண்ணிட்டே இருக்காரு. நேத்து நைட்டு சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு கிச்சன்ல நின்றுட்டு, அவ லேஸ்பட்டும் இல்லக்கா, அவ எப்படிலாம் சொன்னா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் சாண்ட்ரா பேசினதுலயே நேத்து தான் கொஞ்சம் உருப்படியா பேசிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏண்டா இதெல்லாம் நீ சொல்றியே, கோர்ட் கேஸ்ன்னு ஒண்ணு வந்துச்சுல, அன்னைக்கு இதை ஒரு கேஸா நீ கொண்டு வந்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது கம்ருதீன் என்ன சொல்றப்பல, ஐயோ இதெல்லாம் கேஸ் ஆயிட்டு வந்தா அசிங்கமாயிட்டு இருக்காதா அப்படின்னு கேட்கும்போது சாண்ட்ரா சூப்பரா ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்ப போகாத மனம் இப்ப போகலன்னு நினைக்கிறியா? இப்ப நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க, இப்பவும் அது மாதிரி தானே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான விஷயத்த சொன்னாங்க. இப்போ இவங்க 2 பேரும் தான் ஏதோ ஒரு தப்பான விஷயத்த பண்ணிருக்காங்க. பார்வதி மேலேயும் தப்பு இருக்கு, கம்ருதீன் மேலேயும் தப்பு இருக்கு. இப்ப பார்வதி எந்த தப்பையும் என் மேல வச்சுக்காம முழுக்க முழுக்க கம்ருதீன் மேலேயே போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பார்வதியை நம்ம கேள்வி கேட்கலாம். பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, ஆமா பேட் டச்ன்ற வார்த்தை நான் சொன்னேன், நான் சொல்லாம இல்ல, ஆனா நீ அது மாதிரி எதுவும் பண்ணல, அந்த டைம்ல ஏதோ ஒரு கோபத்துல நான் அப்படி சொல்லிட்டேன், மத்தபடி உன் மேல தப்பு கிடையாது அப்படின்ற விஷயத்த அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. அதுக்காக அவங்க சாரியும் கம்ருதீன் கிட்ட கேட்டுட்டாங்க. ஆனா இருந்தாலும் அதையே புடிச்சுக்கிட்டு எல்லா இடத்துலயும் அதை பதிவு பண்றாரு அப்படின்னு அது தவறு வந்து முழுக்க முழுக்க கம்ருதீன் மேல இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். கம்ருதீன் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னா, ஒரு 100 நாள் ஒரு வீட்டுல இருக்கும், நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும், அதுவும் ஒரு பொண்ணு கூட இருந்து பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். இன்னும் ஒரு 2-3 வாரத்துல நம்ம வீட்டுக்கு போயிட்டு போறோம், இங்க நடக்கக்கூடிய இந்த விஷயம் வெளியவும் போய் தொடரக்கூடாது, அதை இங்கேயே கட் பண்ணி விட்டுடணும், பார்வதிக்கு தான் மேல வெறுப்பு வரணும் அப்படின்றதுக்காக தான் அவர் பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்வதி ரொம்ப மோசமானவங்க, அப்படி இப்படி பேசுவாங்க அப்படின்லாம் நம்ம 1000 விஷயம் சொன்னாலும் கம்ருதீன் வந்துட்டா அப்படின்னு மட்டும் அவங்க அந்த இடத்துல ரொம்ப சாஃப்டா தான் ஹேண்டில் பண்றாங்களே. அவங்க பண்ண விஷயத்த தப்புன்னு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கினதுக்கு அப்புறமாவும் திரும்ப திரும்ப அவங்கள நோன்றது அப்படின்றது ரொம்ப தவறான விஷயமா நான் நினைக்கிறேன். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க நினைக்கலாம், என்ன மாதிரி பார்வதிக்கு சப்போர்ட் பண்றியா அப்படின்ட்டு. பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக கிடையாது, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன். பார்வதி அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் கம்ருதீன்
கம்ருதீன் இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு அப்புறமாவும் அவங்க நல்லா தைரியமா அந்த இடத்துல ஃபேஸ் பண்றாங்க. இதுவே வேற யாராவது பொண்ணாக இருந்தா கண்டிப்பா அவங்க அந்த இடத்துல உடஞ்சு போயிருப்பாங்க. ஏன்னா கம்ருதீன் பண்ணக்கூடிய வேலை அது மாதிரி. இந்த விஷயத்துல நான் பார்வதியை பாராட்டுவாங்க. ஏன்னா ஒரு ஆண் என்னதான் தான் மேல தப்பே போட்டிருந்தாலும் அந்த இடத்துல அழாம அந்த இடத்துல தைரியமா என்னோட தப்பை நான் வந்து சொல்லிட்டேன், இருந்தாலும் நீ பேசுற அப்படின்னா உன் மேலதான் தப்புன்னு பேசுறாங்க பாத்தீங்களா, அதுக்கு உண்மையாலுமே அவங்கள பாராட்டணும் தான். இப்படி இருந்தாதான் பழி போட்டு பேசணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கும். நான் சொல்றது கரெக்டா இல்லையா அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. பிக் பாஸ் வீட்ல விக்ரம்க்கு என்னங்க ஆச்சு? இது வரைக்கும் விக்ரம் அப்படின்னும் பொழுது எல்லா இடத்துலயும் கொஞ்சம் நியாயமா பேசுவாரு, கரெக்டா பொறுமையா நின்று எல்லாரோட கேள்வியும் கேட்டுட்டு அதுக்கான ஆன்சரை சொல்லுவாரு அப்படின்னு தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அவங்க ஃபேமிலில இருந்து வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லும்பொழுது ஓகே நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நான் எல்லாத்தையும் தட்டி கேட்கறேன், கரெக்டா நான் பேசுறேன் அப்படிலாம் சொன்னதெல்லாம் ஓகே நல்ல விஷயம் தான், நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா கனி வெளியே போனதுக்கு அப்புறமா அவருக்கு என்ன ஆச்சு? ஓகே கனி அவருக்கு வந்து பிடிச்சிருக்கலாம், அவருக்கு ஒரு ஃபேனா இருக்கலாம், ஒரு அக்காவா பார்த்துருக்கலாம், இல்லை நம்ம சொல்லவே இல்லை. ஏன்னா இன்னும் ஒரு 3 வாரம் கழிச்சு அவரும் போய் கனியை பார்க்கலாம், பேசலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா கனி வெளியே போனதுக்கு அவ்வளோ அழுத ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரி ஓகே வீட்டில் இத்தனை நாள் இருந்த ஒரு ஃப்ரெண்டு இப்போ இல்லை அப்படின்னும் போது ஓரளவு நீங்கள் வருத்தப்படுறது கரெக்ட் தான். ஆனால் அதுக்காக ஓவர் ஆக்டிங் பண்ணி முக்கியமாக காலையில் எழுந்து கேமரா முன்னாடி பதிவு பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. விக்ரம் பண்றதெல்லாம் பார்த்து சாண்ட்ராவை அவங்களுக்கு பாசிட்டிவா மாத்திக்கிறாங்க. எப்படி அப்படின்னா பிரஜன் வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது நான் அழுதத டிராமா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இப்போ கனி வீட்டை விட்டு போனதை பார்த்து விக்ரம் பண்றது என்ன, அப்போ இவங்க பண்றது டிராமா இல்ல நான் பண்றது டிராமாவா அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்ட் தானே? இந்த வாரம் கேப்டன் யாருமே கிடையாது. கேப்டன் கடைசியா இருந்தது கம்ருதீன் மட்டும்தான். இந்த வாரத்துல இருந்து கேப்டன் இல்லாம தான் பிக் பாஸ் வீடு வந்து போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஓகே இப்போ நாமினேஷன் வந்து ஓப்பன் நாமினேஷன் தான் விட போறோம் அப்படின்ன உடனே விக்ரம் வந்து திவ்யாவை தான் சொல்லுவாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா திவ்யாவை சொல்லி நாமினேட் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா கூட ஒரு சில வார்த்தைகள்லாம் சேர்த்து சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, அது உண்மையாலுமே பாக்குறதுக்கு நான் கேட்கறதுக்கும் சுத்தமா நல்லாவே இல்லை. அந்த இடத்துல விக்ரம் வன்மத்தை தான் காட்டுற மாதிரி தெரிஞ்சுது. இந்த முறை நாமினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அரோரா கம்ருதீனும் பார்வதியும் சொன்னாங்க. பார்வதி அரோராவையும் கம்ருதீனும் சொன்னப்பல, கம்ருதீன் அரோரா பார்வதியை சொன்னப்பல. அதாவது முக்கோண காதல் கதை அப்படின்ற போனதா போய் இப்ப நாமினேஷன்லயே முக்கோணம் மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. எப்படியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி எல்லாரும் இந்த வாட்டி நாமினேஷன்ல வந்துட்டாங்க. இந்த வாரம் டிக்கெட்டுக்காக கேம் விளையாட போறாங்க. இது வரைக்கும் கொடுத்த கேம் எல்லாம் விட இந்த முறை கொடுக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாமே கொஞ்சம் டஃபா தான் இருக்க போகுது. இதுல ஜெயிச்சு டிக்கெட் யார் வாங்க போறா, இந்த வாரம் யார் வந்து வெளியே போக போறா அப்படின்றத பொறுமையா இருந்துதா பார்க்கணும். பிக் பாஸ்ல போன சீசன்ல இருந்து தான் இந்த பிஆர்னா என்ன, அது யாரெல்லாம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்திருந்தாங்க. அது இந்த சீசன்லயும் கொண்டு வந்திருக்காங்க. பிஆர் யாராருக்கெல்லாம் இருக்கு அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னும் பொழுது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சாண்ட்ரா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க ஒயில்ட் கார்டு என்ட்ரியா உள்ள வரும் பொழுது எங்களை வந்து கேட்டாங்க, யாரோட பிஆர் வந்து கேட்டாங்க அப்படின்னா சபரி கம்ருதீனோட பிஆர் வந்து எங்களை கேட்டாங்க, உங்களுக்கும் நாங்க ப்ரொமோட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ வந்து ஒயில்ட் கார்டு என்ட்ரியில வரவங்களோட பிஆர் கூட எனக்கு வந்து அப்ரோச் பண்ணாங்க. அப்போ அவங்க சொன்ன காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருந்ததுனால நாங்க வேணாம்னு சொல்லிட்டோம். நான் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அமித் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமித் கிட்ட கேட்கும்போது ஐயோ இல்லைங்க என்கிட்ட வந்து கூட வந்து கேட்டாங்க, அப்ப என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னும் பொழுதுதான் எனக்கு தெரிஞ்சது நம்ம திவ்யாக்கு வந்த பிஆர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நல்லா ஓப்பனாவே உடைச்சு விட்டுட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் திவ்யாக்கு பிஆர் பண்றாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்லயே இருந்தது. இப்ப சாண்ட்ரா சொன்னதுக்கு அப்புறமா கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. உண்மையாலுமே அவங்க தப்பா சொல்லியிருந்தா அந்த இடத்துல திவ்யா அமைதியா இருந்திருக்க மாட்டாங்க. இதை எந்த ஒரு மறுப்பும் சொல்லாம திவ்யா அமைதியா இருக்கும் பொழுதே அது 100க்கு 100 கரெக்ட் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி பார்வதி வந்து சோஷியல் மீடியால இருக்காங்க, அதனால அவங்களுக்கு கண்டிப்பா பிஆர் இருக்கும். விக்ரமும் அவர் ஒரு சேனல் வச்சிருக்காரு, அவருக்காக ஒரு டீம் இருக்கு, அவருக்காக பிஆர் இருக்கும். இதை எல்லாமே கரெக்டா சொல்லிட்டு வந்தாங்க. கானா வினோத் மட்டும் தான் எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாரு. அதுவும் உண்மையா பொய்யா அப்படின்றது தெரியாது. ஆகா மொத்தம் இந்த சீசன்ல வந்தவங்க எல்லாருக்குமே பிஆர் டீம் அப்படின்றது ஒருத்தவங்க பின்னாடி இருக்கதான் செய்யறாங்க. நம்ம என்னதான் கரெக்டா ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட்டாலும் கண்டிப்பா அவங்க ஜெயிக்க போறது கிடையாது. பிக் பாஸ் அவரா தனிப்பட்ட ஒரு முறையில வந்து போட்டா மட்டும்தான் உண்டு. இதுல ரொம்ப நேர்மையா பேசுற மாதிரி சாண்ட்ரா பேசினாங்களே, எனக்கு பிஆர் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பிஆர் இருக்காங்க. யாருன்னு கண்டுபிடிங்க, ஒரு 5 செகண்ட் கொடுக்குறேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சவங்க கரெக்டாக நான் சொன்ன
பேர் தான் அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா நான் சொல்ற பாருங்க, சாண்ட்ராக்கு இருக்கக்கூடிய அந்த பிஆர் யாருன்னா விஜய் சேதுபதி தான். ஏன்னா வாரம் வாரம் இந்த வீட்டுக்குள்ள வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சாண்ட்ராவா தான் இருக்கும். இப்போ விஜய் சேதுபதிக்குன்னு ஒரு சில ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஓட்டு போடுறதாக இருந்தா கண்டிப்பா சாண்ட்ராக்கு தான் போடுவாங்க. ஏன்னா விஜய் சேதுபதி சாண்ட்ராவை தான் ரொம்ப இதுவா பேசுறதுனால நம்மளோட ஓட்டு சாண்ட்ராக்கு விழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சாண்ட்ராக்கு தான் அவங்களோட ஓட்டை போடுவாங்க. அதனால சாண்ட்ராவோட பிஆர் விஜய் சேதுபதி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பேட் டச் பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு மேல இதை நம்ம பேசணுன்ற அவசியம் இல்லை, அதனால அதை மட்டும் கட் பண்ணிடுவோம். அடுத்து இந்த டிக்கெட்டுக்கான டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 9 பேரும் வெளியே கையை மேல ஒரு கட்டையில பிடிச்சிட்டு தொங்கிட்டு நிக்கிற மாதிரி, அதான் காலை கீழே வச்சு நிக்கிற மாதிரி நிக்கக்கூடிய டாஸ்க் தான் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுல இருந்து இந்த 5 நாளும் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டாஸ்க்ல யார் வின் பண்ணி இந்த டிக்கெட்டை வாங்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம்.